யோ என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியரா சொல்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இனி ஐபிஎல்ல டெஸ்ட் அண்ட் ஓடிஐ ஃபார்மேட் மாதிரி 2 நியூ பால்ஸ் யூஸ் பண்ண போறாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆல்மோஸ்ட் எல்லா ஐபிஎல் மேட்சஸும் நைட் டைம்ஸ்ல தான் நடக்குது. நைட் டைம்ஸ்ல டியூவோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கிறதால சேசிங் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜாவும் டிஃபெண்ட் பண்ற டீமுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாவும் ஆயிருது. இந்த டிஸ்அட்வான்டேஜை எலிமினேட் பண்ணதான் பிசிசிஐ ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பால் எடுத்துட்டு வருது. இந்த எக்ஸ்ட்ரா பால் எப்ப இருந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 11வது ஓவருக்கு அப்புறம் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இது இப்போ டிஃபெண்டிங் டீமுக்கு அட்வான்டேஜா ஆயிராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பிசிசிஐ. எக்ஸ்ட்ரா பால் எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத அங்க இருக்க அம்பையர்ஸே டிசைட் பண்ணுவாங்க. அம்பையர்ஸ் எந்த பேசிஸ்ல டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வென்யூல டியூ இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்த்துட்டு பால் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. அண்ட் டே டைம்ல நடக்கிற மேட்சஸ்க்கு இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் இந்த ரூல்ல என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் இந்த ரூலை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. வரட்டா மாமே.